ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எப்படி ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் கீபேடை இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அதுவும் 8051 கூட அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மெயினாக அந்த மேட்ரிக்ஸ் கீபேட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நான் மேட்ரிக்ஸ் கீபேடுக்கு போயிடுறேன். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கீபேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இமேஜஸ் எடுத்து காமிச்சிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பொதுவாக மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் கீபேட். ஸோ இந்த கீபேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தாங்க. ஸோ ஒவ்வொரு கீயும் அது ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கீ ஃபார் எக்ஸாம்பிள் ரோ 1ல் வந்து நான் ஒரு சிக்னலை பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸை பாஸ் பண்ணுறேன்னா நான் எப்போ இந்த பர்டிகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ தான் இந்த சிக்னல் இந்த பட்டனை தாண்டி இந்த C1க்கு போகும். அதாவது ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4. இது காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. இந்த ஆங்கிளில் தான் இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே? ஸோ நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு காலம் 1ல் சிக்னல் கிடைக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் காலம் 2ல் சிக்னல் கிடைக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் காலம் 3, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் காலம் 4. அதே மாதிரி தான் ஒருவேளை நான் ரோ 1க்கு கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன், ரோ 1க்கு கன்சிஸ்டண்ட்டாக நான் பவர் கொடுக்கல, ரோ 1க்கு சிக்னலை கொடுத்துட்டு அடுத்த உடனே கட் பண்ணிவிட்டு ரோ 2க்கு அந்த சிக்னலை கொடுக்குறேன். ரோ 2க்கு சிக்னலை கொடுக்கும்போதும் நான் இந்த கரஸ்பாண்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் காலம் 1க்கு சிக்னல் கிடைக்கும். இந்த கரஸ்பாண்டிங் ப்ரெஸ் பண்ணால் காலம் 2க்கு சிக்னல் கிடைக்கும். ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த ரோக்கு சிக்னல் கொடுக்குறோமோ அப்போது எந்த காலம்னு சிக்னல் ரிசீவ் ஆகுதோ அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேயா? நீங்கள் ரோ 4க்கு சிக்னல் கொடுத்து நீங்கள் காலம் 3ல் சிக்னல் ரிசீவ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ இங்கே 1 2 3 A 4 5 6 B 7 8 9 C *0 #D இந்த மாதிரி நம்பர்ஸ் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுற சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட்டர் பேஸ்டாக தான் இருக்கும். 7 8 9 டிவிஷன் 4 5 6 மல்டிப்ளிகேஷன் 1 2 3 சப்ராக்ஷன் ஆன் 0 ஈக்குவல் டு ப்ளஸ். ஸோ நான் இப்போ வந்து இதில் டிவிஷன் ப்ரெஸ் பண்ணால் நான் எல்சிடியில் டிவிஷன் சிம்பிள் வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன சிம்பிள் வர வைக்க போகிறீங்களோ, என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஆக்சுவலாக நம்ம எல்சிடியில் ரெப்ரசன்ட் ஆக போகிறது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கீபேடே இங்கே இருக்கக்கூடிய கீபேடையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் லாஜிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினால் போதுமானது. ஓகே? இந்த லாஜிக்கில் தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். சரி, இந்த லாஜிக்கை வச்சு நான் எப்படி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோட காலம், இந்த காலம் இதுதான் இந்த 1 2 3 4 அப்படிங்கிறது தான் இந்த மேட்ரிக்ஸ் கீபேடு ப்ரோட்டியஸில் காலம். ஓகேயா? ஸோ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நான் இதை வந்து நீங்கள் ரோ வைஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரோ. ஓகே? இந்த 1 2 3 4 அப்படிங்கிறது ரோ, ABCD அப்படிங்கிறது காலம். ஓகே? அதாவது இந்த ப்ரோட்டியஸ் சிமுலேஷனில். ஆனால் நீங்கள் ரியல் டைமாக யோசிக்கும் போது ஒரு கீபேடை வாங்கும்போது இதைத்தான் நீங்கள் ரோவாக எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ நான் ரோவை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா P 3.0 3.1 3.2 3.3ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ரோ. அதுக்கு அடுத்தது காலம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா P 3.4 5 6 7ல் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே? இது ப்ரோட்டியஸ் சிமுலேஷனில் தான். நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணிக்கணும் எது ரோ எது காலம் அப்படிங்கிறது. ஓகே? அதுக்கப்புறமா எல்சிடியை நான் P2ல் அதோடைய டேட்டா பின்னை கனெக்ட் பண்ணியிருக்கேன். RS பின்னை P0.6லையும் எனேபிள் பின்னை P0.7ல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே? ஆனால் RW பாருங்கள், நான் டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பொதுவாகவே நாம் எல்சிடிக்கு ப்ரோக்ராம் எழுதும்போது RW ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறது தான் வழக்கம். ஓகேயா? ஸோ RW ஈக்குவல் டு 0 நம்ம கொடுக்குறோன்னா அந்த RW பின்னை ஏதாவது ஒரு பின்னில் கனெக்ட் பண்ணி நாம் அந்த பின்னை 0 பண்ணுறோம். நம்ம ப்ரோக்ராம்லேயே 0 பண்ணால் என்ன, நான் டேரெக்டாக ஒரு கிரவுண்டை கனெக்ட் பண்ணி இந்த பின்னை 0 ஸ்டேட்லேயே வச்சுக்கிட்டா என்ன, ரெண்டுலேயுமே வந்து ஒரு வித்தியாசமே கிடையாது. நான் ப்ரோக்ராம் வழியாக 0 பாஸ் பண்ணுறது பதிலாக நான் டேரெக்டாக கொடுக்குறேன். ஒரே அட்வான்டேஜ், எனக்கு ஒரு பின்னு சேவ் ஆகும். அந்த பின்னை நான் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இன்கேஸ் நான் இந்த எல்சிடிக்கு உள்ளாடி வந்து ஒரு சின்ன ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் இருக்கும். அந்த சிப்பில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரீட் பண்ணணுன்னு தான் RW பின் தேவைப்படும். பட் நமக்கு 99% ரீட் பண்ணுற சான்ஸே இருக்காது. ரைட்டிங் ஸ்டேஜ் தான். ஓகேயா? ஸோ RW எப்போவுமே அது 0ஆகவே இருக்கட்டும். ஓகேயா?
அண்ட் ஓகே மற்றபடி நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் இதில் கிரவுண்டு விசிசி கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமானது, ஒருவேளை நீங்கள் P0 யூஸ் பண்ணால் இந்த 2 10K ரெசிஸ்டரை ஒரு பவர் சோர்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து புல்லப் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். நீங்கள் P0ல் எந்த பின்னை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 10K ரெசிஸ்டரை போட்டு அதுக்கு ஒரு பவர் சோர்ஸ், அது +5 வோல்ட் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதில்ல, அது மேண்டேட்ரியானது. ஓகே, ஸோ எல்சிடி இன்டர்ஃபேஸிங்க பண்ணியாச்சு, மேட்ரிக்ஸ் கீபேட் இன்டர்ஃபேஸிங்க பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ப்ரோக்ராமிங்க்கு வரேன். ஸோ ப்ரோக்ராமிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்சிடி ப்ரோக்ராமை நான் தனியாக எழுதியிருக்கேன். ஓகேயா, எல்சிடி ப்ரோக்ராமை நான் தனியாக எழுதியிருக்கேன். ஏற்கனவே எல்சிடி ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஓகேயா, எல்சிடி ப்ரோக்ராம் தனியாக எழுதி நான் அது lcd.cன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே #include rich51.hங்கிற ஹெட்ரு ஃபைல் யூஸ் பண்ணலை. ஹெட்ரு ஃபைலை யூஸ் பண்ணாமல் எல்சிடி ப்ரோக்ராமை நான் தனியாக எழுதிட்டு மெயின் ப்ரோக்ராமில் அந்த ஃபைலை நான் கால் பண்ணுறேன். சரியா, கால் பண்ணுறேன்னா lcd.c அப்படின்னு அந்த ஃபைலை வந்து கால் பண்ணுறேன். என்ன அட்வான்டேஜ்னா இந்த ஃபைலில் கூட சப் ஃபங்க்ஷனை நம்ம இங்கேருந்து கால் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்களா, எல்சிடி டேட்டா எதுக்காக இந்த மெத்தடில் நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நடுவில் எல்சிடி ப்ரோக்ராம் வளவலான்னு இருந்துச்சுன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி இந்த ப்ரோக்ராமில் போட்டு நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். ப்ரோக்ராம் பார்க்க பெருசாக இருக்கும். பட் இந்த மெத்தடில் பண்ணும்போது நீங்கள் ஏதோ நாளைக்கு ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, 10 ப்ராஜெக்ட்லையும் எல்சிடி தேவைன்னா இந்த ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணால் போதும். இந்த ப்ரோக்ராமை திருப்பி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சரி, இப்போ பாருங்கள், நான் ரோ P3.0 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது R1 R2 R3 R4. ஓகே, அப்போ ரோ 1 3.0 கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரோ 2 3.1 கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரோ 3 3.2 கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரோ 4 3.3 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால தான் நான் R1 R2 R3 R4 நேம் வச்சுருக்கேன். சிமிலர்லி C1 C2 C3 C4 நேம் வச்சது காரணம் 3.4 C1 3.5 C2 3.3 3.5 C2 3.6 33 3.7 C4. ஓகேயா, ஸோ இந்த ரோ காலம் வந்து நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது சப் ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். void row finder அதாவது row finder 1 row finder 2 row finder 3 row finder 4 அது 4 அப்படி 4 இருக்கட்டும். சரியா, இப்போ void மெயினுக்கு வந்தாச்சு. எல்சிடி இனிட் எல்சிடி இன்ஸ்டலேஷன் இங்கே கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் எல்சிடி ப்ரோக்ராம் போது நான் வழக்கம் போல் 38ங்கிற வேல்யூவை கால் பண்ணியிருக்கேன். அடுத்தது 0E அதாவது டிஸ்பிளே அண்ட் கர்சர் பிளிங்கிங், கிளியர் ஸ்க்ரீனு. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னு நான் கால் பண்ணியாச்சு. ஓகேயா, 0x80. ஓகே, ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் ஒயில் ஆஃப் 1 ஒரு இன்ஃபினிட் லூப், ஒரு குட்டி டிலே. C1 = C2 = C3 = C4. அதாவது எல்லா காலமையும் நான் ஃபஸ்ட்டு ஹை பண்ணுறேன், எல்லா ரோவையும் நான் இப்போ 0 பண்ணுறேன். ஓகேயா, சரி, இது எதுக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கோம். ஓகே, சரி, இங்கே பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எல்லா காலமே நான் ஹை பண்ணுறேன். ஸோ எல்லா காலமே ஹை பண்ணுறேன், எல்லாமே 1 1 1 1. அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா காலமே உண்மையிலே ஹை பண்ணுறேன்னா இந்த காலமில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல 3.0 3.1 3.2 3.3 இந்த எல்லா பின்னையும் நான் ஹை பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேயா, இப்போ எல்லா பின்னையும் நான் ஹை பண்ணியாச்சு. ஹை பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு வேளை ஒரு ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். சரியா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது ரோ 2லையும் காலம் 3க்கும் அக்ராஸ் இருக்கக்கூடிய பட்டனை. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹையும் லோவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். யோசிச்சு பாருங்கள், ஹை வோல்டேஜ் இப்படி பாஸ் ஆகாது, இங்கே டைரெக்டாகவே கிரவுண்ட் இருக்குது. அதனால 0ங்கிற வேல்யூ இப்படியே வந்து இந்த பட்டன் வழியாக இப்படியே வந்து இந்த லைன் C3க்கு வந்தே தீரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா C1 எல்லாத்தையும் நம்ம ஹை பண்ணியாச்சு. அந்த டைமில் அதாவது C1 C2 C3 C4 எல்லாத்தையுமே ஹை பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இதில் ஏதாவது ஒரு காலம் லோ ஆகுதான்னு செக் பண்ணணும். ஓகேயா, இப்போ ப்ரோக்ராம் வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா C1 லோ ஆகுதான்னு செக் பண்ணுறேன், எல்ஸ் இஃப் கண்டிஷனை போடுறேன்.
C2 லோ ஆகுதுன்னு செக் பண்ணுறேன். எல்சிஃப் கண்டிஷன் போடணும். C3 செக் பண்ணுறேன், C4 செக் பண்ணுறேன். ஓகே, ஒவ்வொரு காலமே செக் பண்ணிட்டு இருக்கேன். அக்கார்டிங் டு திஸ் சர்க்கியூட்டு கண்டிப்பாக C3 ஒரு 0 ஸ்டேட் ஆகுது. C3 எங்கே ஆகுது? 0 ஸ்டேட் ஆகுது. ஏன்னா நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ C3 0 ஸ்டேட் ஆச்சு அப்படின்னா ரோ ஃபைண்டர் 3ங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரோ ஃபைண்டர் 3க்கு நான் போகிறேன். ரோ ஃபைண்டர் 3 ஃபங்க்ஷனுக்கு நான் போயாச்சு. ரோ ஃபைண்டர் ஃபங்க்ஷனுக்கு போன உடனே நான் என்ன பண்ணுறேன், ரோ எல்லாத்தையுமே ஹை பண்ணுறேன். R1 R2 R3 R4 எல்லாத்தையுமே ஹை பண்ணுறேன். காலம் எல்லாத்தையும் 0 பண்ணுறேன். அதாவது இந்த இதை பார்த்துட்டிங்கன்னா உடனே நான் ரோ எல்லாத்தையுமே ஹை பண்ணுறேன், காலம் எல்லாத்தையுமே 0 பண்ணுறேன். அப்போ 0 பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 0 இந்த லைன் வழியாக பாஸ் ஆகி ரோ 2க்கு போவோம். ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், ஹை அண்ட் லோவும் டேரெக்டாக கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லோக்கு தான் ஹையர் ப்ரியாரிட்டி. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஷார்ட் பண்ணுறோம், லோ 0 தான் ஆகுமே தவிர 1 ஆகாது. ஓகே, இப்போ நாம் ரோ எந்த ரோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா, ஸோ ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ரோ ஃபைண்டர் 3 வருதா? R1 0வா இருக்கா, R2 0வா இருக்கா, R3 0வா இருக்கா, R4 0வா இருக்கா நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேயா, டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராம் படி R2 தான் 0வா இருக்க போகுது. அப்போ R2 0 ஆச்சு அப்படின்னா R2 0 ஆச்சுன்னா எல்சிடி டேட்டாவில், அதாவது எல்சிடியில் 2ங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேயா, அப்போ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் என்ன பண்ணலான்னா R2 0வா இருந்தால் இந்த பர்டிகுலர் பர்பஸ், அதாவது 2ங்கிற வேல்யூ தான் வரப்போகுது. அந்த 2ங்கிற வேல்யூ வச்சு என்ன பண்ணலான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேயா, எல்சிடி டேட்டா 2, ஏன்னா நான் என்னோடய ப்ரோட்டியஸில் இந்த இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 2 வரணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் 2க்கு பதிலாக நீங்கள் 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 8 டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேயா, பட் நான் வந்து என்னோடய கீபேடுக்கு ஏற்ற மாதிரி நான் அதில் 2 வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு பின்னையுமே ஸ்கேன் பண்ணுறீங்க. இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப வேகமாக நடக்கிறனால, அசுர வேகமாக நடக்கிறனால இது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், C1 ஹை பண்ணுறேன், அதாவது காலம். ஓகே, காலம் எல்லாத்தையும் ஹை பண்ணுறேன், ரோ எல்லாத்தையும் லோ பண்ணுறேன். ஓகே, ரோ எல்லாத்தையும் லோ பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது காலம் 0 ஆகுதான்னு செக் பண்ணி 0 ஆகும்போது அது கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷன் போகிறேன். இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த வாய்டு ஃபைண்டர் 1க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராமும் சேமாக தான் இருக்கும், வாய்டு ஃபைண்டர் 2ல் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா லாஜிக்கு, அந்த லாஜிக்கை நான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே ரோ ஹை பண்ணுறேன், காலமும் லோ பண்ணுறேன். இங்கேயும் பாருங்கள், ரோ ஹை பண்ணுறேன், காலமும் லோ பண்ணுறேன். இங்கே அடுத்தது ரோ ஹை பண்ணு, காலம் லோ பண்ணுறேன். இந்த 4 ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன வித்தியாசம், நீங்கள் வந்து ரோ இங்கே 0 ஆச்சு அப்படின்னா எனக்கு C டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். ஏன்னா நான் அந்த கரஸ்பாண்டிங் பின்னை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பட்டனா, இந்த பட்டனா, இந்த பட்டனா, இந்த பட்டனா, இல்லை இதுவா 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 இதுவா, இந்த மாதிரி வேல்யூவை ஷிஃப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி நான் எந்த ரோ எந்த காலமில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை நான் எல்சிடியில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ இந்த லாஜிக்கை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் ரன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பண்ணியாச்சு. 7. ஓகே, இப்போ நான் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் டிலே வருது. என்ன ரீசன் அப்படின்னா, நான் அங்கே கொஞ்சம் டைம் டிலே கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன். சரி, டைம் டிலே நம்ம குறைச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதில் 60 கொடுத்தேன், இதில் ஒரு 40 கொடுத்துக்கோமா, 40 கொடுத்தா பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரைட், ஸோ ப்ளே. ஓகே, 7 8 9 டிவிஷன் 4 5 6 multiplication 1 2 3 மைனஸ் ஆனுக்கு பதிலாக நான் Z வச்சுருக்கேன், 0. ஓகே, தென் ஈக்குவல் டு ப்ளஸ். ஓகே, ஸோ 7 8 9 bar 4 5 6 star 1 2 3 மைனஸ் Z0 ஈக்குவல் டு ப்ளஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட மேட்ரிக்ஸ் கீபேடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மேட்ரிக்ஸ் கீபேடை யூஸ் பண்ணக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த பின்னை ஹை பண்ணுறோம், எந்த பின்னை லோ பண்ணுறோம், ஏன் ஹை பண்ணுறோம், ஏன் லோ பண்ணுறோம் அப்படிங்கிற லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
உங்களால் ரொம்ப எளிமையாக இந்த மேட்ரிக்ஸ் கீபேடை படிச்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை புரியலைன்னா நீங்கள் திருப்பி பாருங்கள். அண்ட் நீங்கள் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட் டைஜஸ்ட்டுங்கிற இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் லைனை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதாவது பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறதை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அதில் பாருங்கள். அண்ட் கீழே வந்து அவங்க சம் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து என்னோடய பெரிஃபரலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். ஓகே, பட் அவங்க இந்த பர்டிகுலர் சர்க்யூட்டுக்கு தான் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட முதல்ல லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய் பாய், see you.